இது வந்து திண்டுக்கல் பிரியாணி செய்ய போகிறேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு வறுவல் நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டிருக்கு. அது நல்லா பொரிஞ்சோன்னே இது வந்து சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க தேவையில்லைங்க. இதிலே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா எல்லாம் சேர்த்துலாம். அதில் மஞ்சத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தயிர் 1 கப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டிலே நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். என்ன மண் பாத்திரத்தில் செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், இதிலே நல்லா அது வெந்து வரட்டுங்க. பாருங்கள், இப்போ வந்து இது வந்து அரை மூடி தேங்காயில் கசகசா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். பால் சேர்த்து தண்ணி எல்லாமே சேர்த்து லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸை போட்டுக்கலாம். அதில் இந்த டைமில் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி அரிசி ஒரே லெவலுக்கு வந்தோன்னே நம்ம தம் போட்டுடலாங்க. உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் போட முடியாது. இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா தம் போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். இப்போயே அதோடு நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் செஞ்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் செஞ்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். கணக்காக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்டான ஒரு பிரியாணி, திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.